அனைவருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கீவேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். ஓகேவாங்களா? உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் எப்படி உடல் எடையை அதிகரிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுத்து பால் ஒரு நாளைக்கு 250 ml எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது காலையில் நைட்டு டைமில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு எக்கு 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு பழங்கள் 2 ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முளைக்கட்டிய தானியங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அது வேச்சி சாப்பிட்லாம், இல்லை சுண்டல் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா முளைக்கட்டிய தானியங்கள் அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஷீ ஃபுட்டு காலையில் நைட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை ஊற வச்சு நைட்டு காலையில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வெஜிடபிள் ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கீரை வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவாங்களா? அடுத்து புரோட்டீன் அதிகமாகிறது முளைக்கட்டிய தானியங்கள் தான் அதிகமாக இருக்குது. ஓகேவாங்களா? அதனால் முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவாங்களா? அடுத்து கால்சியம் மிக்கது கீரையில் அதிகமாக இருக்கும் கால்சியம். ஓகேவாங்களா? கால்சியம் குறைவாக உள்ளவர்கள் கீரை வீக்லி 2 டைம் எடுத்துக்கினா ஆட்டோமேட்டிக்காக உடலில் பிளட்டு சர்க்குலேஷன் நார்மலாக ஆயிரும். ஓகேங்களா? கம்மியாகிறவங்க பிளட்டு லோவாகிறவங்களுக்கு கூட நார்மலாகிரும். ஓகேங்களா? அது கீரை வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்காங்க. நைட்டு நேரத்தில் கீரை எடுத்துக்காதீங்க. அது நிறையா பிரச்சனையை தரும். ஓகேங்களா? உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் மெயினாக வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், எக்கு, பால், ஷீ ஃபுட்டு அதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? உடல் குறைவாக உள்ளவர்கள் நார்மலாக இதை எடுத்துக்கினாவே ஓரளவுக்கு மீடியமான லெவலில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் எடுத்தோடனே எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாமலாம் இருக்க வேணாம். ஓகேங்களா? படிப்படியாக தான் டயட் மெயின்டைன் பண்ணி குறைக்கணும். ஓகேங்களா? ஃபேட் அதிகமாகிற பொருட்களை மட்டும் குறைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக டயட் குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஃபேட் மேக்ஸிமம் இந்த இறைச்சி, கறி அண்டு பால், எக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக டயட் மெயின்டைன் பண்ணாவே கம்மியாக ஆல்ரெடி உடல் எடையை குறைக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.